அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்று வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் இந்த பெயரை கடக்காமல் தன்னுடைய வாழ்வை கடந்து இருக்க முடியாது. எம்முடைய உள்ளத்திற்கு நபித்தோழர்களில் மிக நேசத்திற்குரியவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களோடு நாளை மறுமையில் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் பிறக்கிறார்கள். அபிசீனிய நாட்டிலிருந்து வந்த கருப்பு நிற அடிமை தன் தாய்க்கும் அரபிய நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு நிற அடிமை தந்தைக்கும் அடிமையாகவே அடிமை நிலையிலேயே பிறக்கிறார்கள். உமையா இப்னு கலஃப் குறைஷி தலைவர்களில் ஒருவர் அவருடைய எஜமானராக இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் அபிசீனிய மதத்தை பின்பற்றி வாழ்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை தன்னுடைய எஜமானர் வாயிலாக செவிமடுக்கிறார்கள். உமையா இப்னு கலஃப் வாயிலாக அவர் பேசுகிறார். முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில், அவர் அல்லாஹ் இறைவன் ஒருவர் என்கிறார், நம்முடைய சிலைகளை பொய்ப்பிக்கிறார் என்ற கொள்கையை கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்கிறார். பிலால் அவர்களுக்கு கொடுத்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு முதலாக வெளிப்படுத்திய முதல் சொல்லக்கூடிய கனவை அல்லாஹ் வெளிப்படுத்தி அபூபக்கர் அவர்கள் அழைத்த முதல் பேர்களில் பிலால் அவர்களும் அவருடைய குரல் தான் மேன்மையானது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக முதல் அழைக்கப்பட்ட தீனுக்காக தொழுகையை முதல் அழைப்பை நபித்தோழர்களில் பிலால் அவர்கள் அடிமையாக இருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறுவதற்காக படைத்த இறைவனை ஒருமைப்படுத்துவதற்காக ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டவுடன் கொடுமை அவர்களுக்கு முன்னால் சொல்லுவார். அரபிய பாலைவன அந்த சுடு மண்ணில் படுக்க வைக்கிறார். அவரை இரும்பை கொண்டு சூடு காட்டப்படுகிறார். அப்படியா அரிகண்டங்கள் மாட்டப்பட்டு அவர் பாலைவனத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறார். சிறுவர்களை அழைத்து வந்து அந்த பாலைவன நிலைப்படுத்துவதற்கு சொல்லுவதற்கு தயாராக அதை கொண்டே முடிய உள்ளத்திற்கு நிம்மதியை கொண்டு அவர் மேல் பாறைகள் வைக்கப்பட்டு அமுக்கப்படுகிறது. அவருக்கு தண்ணி இல்லாமல் குடிக்க பானம் இல்லாமல் வேதனைப்படுத்தப்பட்டு பிலால் அவர்கள் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய வேதனைப்படக்கூடிய காட்சியை வாழ்வில் அளிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். ஒரு முறை பிலாலை அணுகுகிறார்கள். இவரை விலைக்கு விற்றவர்களே மௌனமாக மறுக்கிறார். அபூபக்கர் பிலால் அவர்களை விலைக்கு வாங்க எப்படியாவது அந்த வேதனையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு இந்த வார்த்தையை இப்னு கலஃப் பிலாலை அவர் சொன்னார்கள். பிலாலை இந்த பிலால் விடமாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹு படைத்த இறைவன் ஒருவன் என்று வாழக்கூடிய இந்த கொள்கையை நீ விட்டு வெளியேறு. முஹம்மதை பொய்ப்பித்து விடு. லா துல் இஸ்ஸா எம்முடைய தெய்வங்களை நீ வணங்கக்கூடியவனாக மாறிவிடு. தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு பிலால் சொன்னார்கள் ஒரே வார்த்தையாக அஹது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சஹாபாக்கள் தான் இறைவன் ஒருவன் தான். மக்காவுடைய தலைவர்கள் அலஃபை பார்த்தவர்கள் மக்காவில் மதீனாவில் ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒருவன் என்ற வார்த்தையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்த அந்த வார்த்தையை விட அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்கு வேறு சில வார்த்தைகள் தெரிந்தாலும் அதையும் நான் கூறுவேனே தவிர கஅபாவை வேதனைப்படுத்தப்பட்ட இல்லாமல் என்று வெளியிட்டு வைத்தார்களோ இந்த வார்த்தையை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாலைவனத்தில் என்னை மரணிப்பதற்காக இந்த நிலையில் ஆக்குவது அந்த இடத்தை சிறுமைப்படுத்துவது இதுவெல்லாம் பிலாலுடைய மார்க்கத்திலிருந்து என்னை வெளியேற்றாது அல்லாஹ்வுடைய இந்த உறுதியை இதற்கு மேல் ஏறி அல்லாஹ்வுடைய அழைப்பாக அதானை ஒழித்து விடு பிலாலே. இறைவன் ஒருவன் அங்கம் இறைவன் ஒருவன் தான் அங்கருடைய நாவலுக்கு தயக்கம் காட்டினார். வற்றினார் பிலாலை அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி அதானை சொல்கிறார்கள். வாடினாலும் பாலைவன சூட்டுடைய அந்த அந்த சூடு ஏறி உடம்பை பொசுக்கி அல்லாஹ்வுடைய அழைப்பை கூறிய அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை எந்த ஒரு மண்ணில் பிலால் அவர்கள் அஹத் அஹத் என்று சொன்ன காரணத்தால் மறுபடியும் கொடுமைப்படுத்தி வருகிறார்கள். அதே பிலாலை அல்லாஹ் பாதுகாத்தார். அடிமை அதே மண்ணில் கஅபாவுக்கு என்ன விலை வேண்டும் அதானை ஒழிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் இனிமேல் பிலால் அவர்களை என்ன கொடுமை செய்தாலும் அவர்கள் தீனை விட்டு விலக மாட்டார் என்பதை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அடிமையை அழைத்து செல்லுகிற காவலாளி 5 ஊக்கிய அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு தங்க அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு ஊக்கியாவுடைய தங்க அளவிற்கு அவர்கள் விலை பேசப்பட்ட நேரத்தில் பிலாலுடைய அனுமதியை கேட்டு பிலால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியை கேட்டு உமையா இப்னு கலஃப் அவர்கள் தூதருடைய சந்திப்பட்ட இழிவான இந்த அடிமையையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விலை பேசி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலாலை கஜானாவை விதமாக காவலாளியாக பார்த்து பிலால் அவர்களை நான் 100 ஊக்கியாவிற்கு விலை பேசி இருந்தாலும் பிலாலை வெற்றியில் உள்ளே கண்ணியமிக்க மனிதரை நான் அழைத்து பார்க்கிறார்கள். மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர் இஸ்லாமிய ஈமானவர்களை மேன்மைப்படுத்தி ஆனால் பிலால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறி அவர்கள் எஜமான் அல்லாஹ்வுடைய வாளில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து ஒரு கட்டத்திலே சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு கட்டத்திலே அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கர் தலைவர் அவர் எம்முடைய
தலைவர் அவர் கண்ணியமிக்கவர் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாயே தலைவரை விடுதலை செய்த ரசூலுடத்தில் சென்று பிலாலை தலைவராக வார்த்தையை முறையிடுகிறார். குறைஷி குடும்பத்தில் பிறந்த உமர் அவர்கள் அந்த தலைமைத்துவ பண்பில் இருக்கக்கூடிய வார்த்தையை அபூபக்கர் எங்களுடைய தலைவர் பிலாலையும் விடுதலை அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே அல்லாஹ்வுடைய மார்களை நீ கோபப்படுத்தி விட்டால் கண்ணியத்தை பாருங்கள். யாரை? ஏழ்மையில் வறுமையில் அடிமைத்தனத்தில் சிக்கி இருந்த மனிதர்கள் இஸ்லாமை அல்லாஹ்வுடைய மார்க்கம் மேன்மை இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் நேராக அல்லாஹ் கோபப்படைய வாழ்வை அல்லாஹ் கோபப்படைய மார்க்கம் அவர்களுக்கு கொடுத்தது. மக்காவில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் பிலாலை நீ கோபப்படுத்தி செய்கிறாய். கடுமையான வேதனைகளுக்கு பிறகு மதீனாவை வந்தடைகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் பிலால் রাদিয়াল্লাহு அன்ஹு கலந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு கலந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூல் கலந்து கொண்ட எல்லா போர்க்களங்களிலும் கலந்து மரணத்தோடு போர்க்களத்தில் உமையா இப்னு கலஃப் தன்னுடைய எஜமானர் எதிரிப்படையில் இருக்கிறார் என்பதை ரசூல் மரணமானார்கள். அவர் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பிலாலுடைய வாழ்வு வேரியாவை தன்னை கொடுமைப்படுத்திய அந்த எஜமானரை போர்க்களத்திலேயே பழிமறிக்கிறார்கள். பிறகு அதான் சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வாழ்ந்த ஒரு நாளை இலாஹ இல்லல்லாஹ் வாழ்க்கையில் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் பிலால் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தான் ரசூல் பிலாலை இதற்கு மேல் நான் யாரையா ரசூலுல்லாஹ்வுடைய பிலால் என்பார்கள். இதற்கு மேல் அவர் ஒவ்வொரு தொழுகையிலும் சென்று யாருடைய முகத்தை பார்த்த பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை இந்த மார்க்கத்தில் பல அந்தஸ்துகளை பிலால் எப்படி நான் மொழிவேன். ஒரு முறை பிலாலை அழைத்து கேட்டார்கள். பிலாலை சொன்னதற்கு பிறகு அழுதவர்களாக அந்த சொர்க்கத்திலே இனிமேல் முன்னால் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலனி சத்தத்தை நான் கேட்டேன் பிலாலே. அது யாருடைய சத்தம் தெரியுமா பிலாலே? அது உம்முடைய சத்தம் தான். அவருடைய ஆட்சிக்கு அமலை செய்கிறாய், என்ன செயலை செய்கிறாய்? எனக்கு முன்னால் நடந்து செல்லும் அளவுக்கு அல்லாஹ் ஜிஹாது கண்ணியத்தை கொடுத்ததுடைய செயல்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் வாழ ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு முறை மதீனாவை நோக்கி வந்ததாக எந்த ஒரு பெரிய அமலையும் ஷாமிலே உது செய்தார். இப்னு கத்தாப் রাদিয়াল্লাহு அன்ஹு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள செல்லும் போது உது செய்தார் என்று இருக்கிறார்கள் நபி தோழர்கள். இன்னும் சில ஹதீஸில் ஏதாவது பாவம் செய்தால் 2 ரக்அத் பிலாலே உது செய்து விட்டு தொழுது கொள்வேன் என்று பிலால் இப்னு ரபாஹ் রাদিয়াল্লাহு அன்ஹு பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய உமருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த மறுபடியும் அதானை மொழிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு இருப்பதை உணர்ந்த நிலையில் சஹாபாக்களுக்கு அந்த அதான் ஏற்படுகிறது. பிலால் அவர்கள் அழுது கொண்டே அதானை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த எல்லா நபி தோழர்களும் பேசிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயிரோடு இருந்தபோது வாக்குவாதம் அதானை அந்த சத்தத்தை அவர்கள் தெரியாத பிலாலை பார்த்து சொல்லி விடுகிறார்கள். கருப்பியின் மகனே, அந்த உணர்வில் கண்கலங்கிய சபையில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த கருப்பியின் மகனே, நீ மக்காவில் அதான் செய்கிறாயா? மதீனாவில் அதான் சொல்கிறாய். ஷாமில் பைத்துல் முகத்தஸுடைய இடங்களில் அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஓடி வருகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிலால் அபூதரை கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். இப்படி இந்த ஒரு வார்த்தையை கொண்டு மக்காவாசிகளின் பிரதேசத்திலேயே ஒரு நோய் என்னை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்கள். எந்த ஒரு அடிமைத்தனத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தை அவருடைய மனைவி ஷாமிலி அவர்கள் திருமணம் முடித்த அவருடைய மனைவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். பிலாலே கவலையை பார்த்து இப்படி சொன்னாயா? கருப்பின் அடிமையின் மகன் என்று பிலாலை பார்த்து சொன்னாயா? நீ அறியாமை கால மக்களுடைய செயல்பாட்டை உள்ளத்திலே வைத்திருக்கிறாய். அவருடைய சந்தோஷத்தை இழந்த பிலால், கவலையில் வாழ்ந்த பிலால் தன் தவறை விடியும் அவர்களுடைய மறுபடி வந்து பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள். அந்த கவலையை ஏற்பட்ட கண்ணத்தில் ஏறி மகிழ்ச்சி இழந்த பிலாலை விட கண்ணியமான அவருடைய மரணத்தில் சிறிந்த கண்ணத்திலே ஏறி மிதி என்று பிலால் மரணிக்க போகிறீர்கள், எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் பிலால். இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம். அப்துல்லாஹ் இப்னு ஸைத் রাদিয়াল্লাহு அன்ஹு நான் நாளை சஹாபாக்களுடைய என்னுடைய தோழர் முஹம்மது ரசூலையும் கூடிய கணவருடைய தோழர்களையும் சந்திக்க போகிறேன். அழைத்த முதல்ல எனக்கு என்ன பிலாலை அடைய முடியும்? அவருடைய குரலை நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருந்தேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எனக்கு முதல் அழைப்பான். எப்போது அல்லாஹ்வுடைய ரசூலை தொழுகையின் முதல் நாளை தானே எண்ணி வாழ்ந்து கொள்கிறேன் என்று ரசூலுடைய மரணத்தில் கூட சொன்னார்கள். இந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு மரணத்தை தந்திருக்க கூடாதா? இந்த கவலையை நான் எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த நாளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறார். நாளை சென்று ரசூலை சந்திக்க போகிறேன் என்று சொல்வார்கள். நாளை சென்று அவருடைய தோழர்களை சந்திக்க போகிறேன். மனைவியை ஏன் அழைகிறாய்? ஏன் அழைகிறாய் நேரம் கூறிக்கொண்டியா பிலாலே லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்வார்கள்,
ரசூலை சந்திக்க பிலாலே தொழுகையை நிலைநாட்டு பிலாலே தொழுகை நிலைப்படுத்துவதற்கு இகாமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே அதை கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று அல்லாஹ் மிகப்பெரிய சஹாபாக்களோடு சாலிஹீன்களான மக்களோடு எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய தன்னுடைய தியாக வாழ்வில் படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பிலால் அவர்கள் அதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையே மௌனமாக அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார்கள். பிலால் அவர்கள் அதானை கூறி முடித்ததற்கு பிறகு சொன்னார்கள், யார் இவர் சொல்வதைப் போல உறுதியோடு இந்த வார்த்தையை மீண்டும் சொல்வாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அதானுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஈமானிய வார்த்தைக்கு சான்றுகளை சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிலாலை எந்த கண்ணியத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் உயர்த்தினார்கள் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வெற்றி வருகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சஹாபாக்களோடு நுழைகிறார்கள். மக்காவுடைய தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மதீனாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரோடு வந்த நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிற்கு முன்னால் செல்கிறார்கள். எந்த ஒரு கஅபாவில் கொடுமைப்படுத்தப்பட்ட அந்த இடத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ, எந்த ஒரு அடிமைத்தனத்தால் அல்லாஹ் மார்க்கத்தை ஏற்று கொடுமைப்படுத்தப்பட்டு பல நபித்தோழர்கள் ஷஹீதானார்களோ அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், பிலால் முன்னால் வா, இதோ அல்லாஹ்வுடைய இல்லம், இதற்கு மேல் ஏறி அல்லாஹ்வுடைய அழைப்பாக அதானை ஒழித்து விடு பிலாலே. சில நபித்தோழர்கள் கூட அங்கே அதற்கு தயக்கம் காட்டினார்கள். பிலாலை அல்லாஹ்வுடைய தூதர் ஏறி அதானை சொல் பிலாலே என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த கஅபாவிலே மேல் ஏறி அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பை எந்த ஒரு மண்ணில் பிலால் அவர்கள் அஹத் அஹத் என்று சொன்ன காரணத்தால் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதே பிலாலை அல்லாஹ் பாதுகாத்து அதே மண்ணில் கஅபாவின் மேலேறி அதானை ஒழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காவலாளி அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு உமர் செல்ல வேண்டும் என்றாலும் ரலியல்லாஹு அன்ஹு சில நேரத்தில் பிலாலுடைய அனுமதியை கேட்டு பிலால் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியை கேட்டுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய சந்திப்பை அவர்கள் ஏற்படுத்த முடியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காவலாளி, அல்லாஹ்வுடைய தூதர் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக, அரசாங்கத்தின் கஜானாவை நிர்வகிக்கக்கூடிய காவலாளியாக பிலால் அவர்களை ஆக்கி இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுடைய வெற்றியில் உள்ளே செல்லும் போது அபூ சுஃபியானை பார்க்கிறார்கள். மக்காவுடைய தலைவர்களில் ஒருவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் பின்னால். ஆனால் பிலால் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாளில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்து விட்டான் என்று பொருள்பட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை பார்த்து கேட்டார்கள், எம்முடைய தலைவர் அவர், மக்காவில் எம்முடைய தலைவர் அவர், கண்ணியமிக்கவர் அவர், அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாயா என்று கூறிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சென்று பிலால் அவர்கள் கூறிய இந்த வார்த்தையை முறையிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிலாலை பார்த்து இன்னும் சில சஹாபாக்கள் அந்த வார்த்தையை அபூ சுஃபியானுக்கு முன்னால் மொழிந்தார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால், யாரை? பிலாலை, இன்னும் சில நபித்தோழர்களை, அடிமையாக இருந்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள் அவர்கள், இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ் கோபமடைந்து விடுவான். பிலால், அல்லாஹ் கோபமடைந்து விடுவான் அபூபக்கரே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். என்ன வார்த்தை பாருங்கள். இவர்களை நீ கோபப்படுத்தி விட்டால், பிலாலை நீ கோபப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விடுவாய் அபூபக்கர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த தோழர் அபூபக்கர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து மன்னிப்பை கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரை வாழ்ந்த பிலால், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மரணத்தோடு அவருடைய வாழ்வின் மகிழ்வு முடிகிறது. எப்போது அல்லாஹ்வுடைய ரசூல் மரணமானார்களோ அன்று அமைதியாகிறார் பிலால். அதற்கு முன்னால் பிலாலுடைய வாழ்வு வேறு, அதற்கு பின்னால் பிலால் அவர்களுடைய வாழ்வு வேறு. அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அதான் சொல்ல வேண்டும். பிலால் முன்னால் வருகிறார். ஹய்ய அலா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையை அவரால் கடக்க முடியவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லை. இதற்கு மேல் நான் யாரை அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவேன். இதற்கு மேல் ஒவ்வொரு தொழுகையிலும் சென்று யாருடைய முகத்தை பார்த்து அதான் சொல்லுவேன்.
அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சாட்சியை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பின்னால் எப்படி நான் மொழிவேன் இந்த உலக மக்களுக்கு முன்னால் என்று பிலால் அவர்கள் அதற்கு பிறகு அழுதவர்களாக அதானை நிறுத்திக் கொள்கிறார்கள். இனிமேல் நான் பிலால் நான் அதானை மொழிய மாட்டேன் என்ற உறுதியை எடுக்கிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அல்லாஹ்வுடைய கலீஃபாவிடத்தில் அனுமதி கேட்டு ஷாமை நோக்கி ஜிஹாதிற்காக புறப்படுகிறார்கள். ஷாமை நோக்கி சென்று விடுகிறார்கள். அங்குதான் வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு முறை மதீனாவை நோக்கி வந்ததாக வரலாறுகள் உண்டு. ஷாமிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்ள செல்லும் போது பிலாலை சந்திக்கிறார்கள். நபித்தோழர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், பிலாலே அதானை இங்கே நீ மொழிய முடியுமா என்று கேட்கிறார்கள். பிலால் அவர்கள் கலீஃபா உமருடைய அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு மறுபடியும் அதானை மொழிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருப்பதை போல உணர்வை சஹாபாக்களுக்கு அந்த அதானை ஏற்படுகிறது. பிலால் அவர்கள் அழுது கொண்டே அதானை மொழிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்த எல்லா நபித்தோழர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த போது செவிமடுத்த அந்த அதானை அந்த சப்தத்தை அவர்கள் இல்லாத போது செவிமடுக்கக்கூடிய உணர்வு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அந்த உணர்வில் கண்கலங்கி அந்த சபையை அழக்கூடிய நிலை ஏற்படுகிறது. மக்காவில் அதான் சொன்ன, மதீனாவில் அதான் சொன்ன, ஷாமில் பைத்துல் முகத்தஸுடைய இடங்களில் அதான் சொன்ன பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இப்படியே வாழ்ந்த பிலால் ஷாமுடைய பிரதேசத்திலேயே ஒரு நோய் ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. மிகப்பெரிய நாள் சஹாபாக்களுக்கு பிலால் அவர்களை பிரியக்கூடிய நாள். அவர்களுடைய மனைவி ஷாமிலி அவர்கள் திருமணம் முடித்த அவர்களுடைய மனைவி அவர்கள் அழுகிறார்கள், பிலாலே கவலை ஏற்படுகிறது, எங்களை விட்டு பிரிய போகிறீரே என்று. ஆனால் பிலால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய மரணத்தோடு தன்னுடைய சந்தோஷத்தை இழந்த பிலால், கவலையில் வாழ்ந்த பிலால் மறுபடியும் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார். ரசூலுடைய மரணத்தில் கவலையை ஏற்பட்ட மகிழ்ச்சி இழந்த பிலால் அவருடைய மரணத்தில் சிரிக்கிறார். மனைவி கேட்டார்கள், மரணிக்கப் போகிறீர்கள், எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் பிலால், இந்த நேரத்தில் நீங்கள் சிரிக்கிறீரே? சொன்னார்கள், கதன் நல்கல் அஹிப்பத முஹம்மது வ ஸஹ்பா, நான் நாளை சென்று என்னுடைய தோழர் முஹம்மது ரசூலையும் அவர்களுடைய தோழர்களையும் சந்திக்கப் போகிறேனே, இதை விட எனக்கு என்ன மகிழ்வு இருக்க முடியும்? இந்த நாளைத்தான் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். இறைவன் எப்போது எனக்கு மரணத்தை தருவான், எப்போது அல்லாஹ்வுடைய ரசூலை நான் சந்திக்க முடியும் என்று நாளைத்தானே எண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரசூலுடைய மரணத்தில் கூட சொன்னார்கள், இந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் எனக்கு மரணத்தை தந்திருக்க கூடாதா? இந்த கவலையை நான் எப்படி ஏற்று வாழ்வேன் என்று இந்த நாளை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். நாளை சென்று ரசூலை சந்திக்கப் போகிறேன், நாளை சென்று அவர்களுடைய தோழர்களை சந்திக்கப் போகிறேன். மனைவியை ஏன் அழுகிறாய் என்று கூறிக்கொண்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதத்தை மொழிந்தவர்களாக ரசூலை சந்திக்கப் போகின்ற, தான் பிரிந்த அந்த ஹபீபை சந்திக்கப் போகின்ற மகிழ்விலேயே இந்த உலகத்தை விட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் மிகப்பெரிய சஹாபாக்களோடு சாலிஹீனான அந்த மக்களோடு அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ்வை நேசித்த அவர்களை, அவர்களுடைய நேசத்தை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுப்பானாக. அவர்களுடைய தியாக வாழ்வில் இருந்து படிப்பினை பெற்று வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.